ஈரானின் அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் செயல்முறையில் தானும் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் மகன் மொஸ்தபா கமேனி அடுத்த தலைவராக வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு ட்ரம்ப் வழங்கிய பேட்டியில் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள். கமேனியின் மகன் பலவீனமானவர். அந்த நியமனத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு வெனிசுலாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை எடுத்துக்காட்டாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் முன்னாள் தலைவரின் கொள்கைகளை தொடரும் ஒருவரை அமெரிக்கா ஏற்காது என்றும் ஈரானுக்கு அமைதியும் ஒற்றுமையும் கொண்டுவரக்கூடிய ஒருவரை தாங்கள் விரும்புவதாகவும் ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் தற்போதைய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் நோக்கம் ஆட்சியை மாற்றுவது அல்ல என்று வெள்ளை மாளிகை முன்பு அறிவித்திருந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் புதிய அரசியல் விவாதங்களை உருவாக்கி இருக்கின்றன. ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்வு செய்வது குறித்து அந்த நாட்டின் மத தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் இதுவரை புதிய தலைவர் அறிவிக்கப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.